நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 10வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. Matthew chapter 10 verse 6 and 7. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கே முதலாவதாக சொல்லப்பட்டது. எதனால? அவங்களே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நம்ம எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால்தான் அன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கிறதுங்கிற பிரசங்கத்தை யோவான் ஸ்நானனும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர் நியமித்த அப்போஸ்தலர்களும் சரி, இஸ்ரவேல் வீட்டாருக்கு முதலாவதாக அறிவித்தாங்க. அந்தபடியே இந்த வசனங்கள்ல கிறிஸ்துவும் தான் நியமித்த அப்போஸ்தலர்களை காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போய் பிரசங்கிக்க சொல்றாரு. எதனால இஸ்ரவேலர்கள் காணாமற் போன ஆடுகள்னு சொல்லப்படுறாங்க? ஏன்னா அவங்க தன்னுடைய பரம மெய்ப்பனை விட்டுட்டு தன்னுடைய மனம் போன போக்குல போனாங்க. அதனால தேவனை விட்டு வழி விலகி போய் காணாமற் போன ஆடுகளாக மாறினாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க மெய்ப்பனா மாறி மற்றவர்களை வழிநடத்தும் போதும் அவங்கள தவறான பாதைகளிலே கூட்டி கொண்டு போறாங்க. அந்தபடியா அவங்க வழி தப்பி போனதுனாலேயே காணாமற் போன ஆடுகள்னு சொல்லப்படுறாங்க. இது இங்க மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 50வது அதிகாரம் 6வது வசனத்துல, என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே தீர்க்கதரிசியின் மூலமா உரைக்கிறாரு. அப்படியாக பூர்வ நாட்கள்லயே அவங்க காணாமற் போன ஆடுகளாக மாறிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசினால மாத்திரம் இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனத்திலையும், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியில போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணார்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ பற்றின தீர்க்கதரிசன பகுதியில சொல்லியிருக்கிறாரு. ஏன் தாவீது கூட சங்கீதத்துல தன்னைத்தானே காணாமற் போன ஆடை போல வழி தப்பினேன்னு சொல்லி உமது அடியேனை தேடுவீராகன்னு சொல்றாரு. இந்தபடியா தேவனை விட்டு வழி விலகி போன ஜனங்களையே காணாமற் போன ஆடுகள்னு தேவன் சொல்றாரு. இப்படியாக காணாமற் போன ஆடுகளா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இஸ்ரவேலருடைய புரிதல் எப்படி இருந்தது? அவருடைய ராஜ்யமானது இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும், அந்த வேலையில இது இஸ்ரவேல் வீட்டாருக்கே கொடுக்கப்படும் நினைச்சாங்க. ஏன்னா அவங்களே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதால. அப்படியே அவங்க புரிதல் இருந்ததுன்னு நாம தெரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6வது வசனமும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் அளவும் சீஷர்களோட இருக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ ராஜ்யமானது இஸ்ரவேல் கைவசத்துல வருங்கிறதே அவங்க நினைவாக கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பல நாட்களாக அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. பூர்வ நாட்கள்ல பாபிலோனியர்களுடைய கைகள்ல, அதற்கு பிற்பாடு ரோம அரசாங்கத்தின் கீழே. இந்தபடியாக இதுல இருந்தெல்லாம் விடுதலை பண்ணப்பட்டு இஸ்ரவேலருக்கு இந்த பூமியில ஆளுகை செய்ய ராஜ்யத்தை கொடுப்பார்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்தபடியான ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கல. அவர் சொல்லிய பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஆளுகையை குறித்தது. அதுவும் முதலாவதாக அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளார வரணுங்கிறத லூக்கா 17வது வசனத்துல தெளிவா சொன்னார் இல்லையா? ராஜ்யம் இங்கன்னு அங்கன்னு சொல்லப்படும், ஆனா அது உங்களுக்குள்ளார இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லையா? அந்தபடியாக தேவனுடைய ராஜ்யமானது நமக்குள்ளார காணப்படணும். அதனால்தான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல கூட பிதாவை நோக்கி உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் எங்க வரணும்? முதலாவதாக நமக்குள்ளார வரணும். நமக்குள்ளார வந்த பிற்பாடே அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவா இருக்கும். அன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை இஸ்ரவேலர்கள் சரியாக புரிந்து கொள்ளல. அவங்கள கூட்டி சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ காரியங்களை செய்தாரு. அதுலயும் முக்கியமா வசனங்கள்
வசனங்கள்ல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்த வண்ணமாக எத்தனையோ முறை நான் உங்களை கூட்டி சேர்க்க பார்த்தேன்னு சொல்றாரு இல்லையா. அந்தபடியாக அவங்கள தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துறதுக்கு தேவன் எல்லா காரியங்களை செய்த போதும் அவங்க புரிந்து கொள்ளல. அதற்கு பிற்பாடு இந்த ராஜ்யத்தை குறித்து இந்த உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படணும்னு தன்னுடைய சீஷர்களை கொண்டு எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க பண்ணினாரு. அந்தபடியாக புறஜாதியாராகிய நமக்கு அவருடைய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டது. அப்படி நம்மை வந்து சேர்ந்த சுவிசேஷத்தின் மூலமாகவே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கு ராஜ்யம் சமீபத்திற்குதுங்கிற பிரசங்கம் வந்திருக்கு. நாம இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம்? தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறதுக்கு மாத்திரமா? அதற்கு முன்பாக அவரை விட்டு வழி விலகி போய் காணாமற் போன ஆடுகளாக மாறி இருக்கிற நாமும் அவருடைய மந்தைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படணும். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளார முதலாவதாக வருபவர்களாக இருக்கணும். அவருடைய ஆளுகை நமக்குள்ளார காணப்படணும். அப்படி நமக்குள்ளார அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடே அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்கணுங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து இதை அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பிரசங்கித்த போது அவங்க புரிந்து கொள்ளாம போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாமளும் அதே தப்ப செய்யக்கூடாது. காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரு. அதனாலேயே நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவருடைய சுதந்திரமாக மாறியிருக்கிறோம். அப்படியான ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை முதலாவதாக நமக்குள்ளார பெற்றவர்களாக அவருடைய ஆளுகைக்குட்பட்டு நடக்கணும். அவருடைய சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக இருக்கணும். அந்தபடியாக இருக்கும் போதே அவருடைய முடிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட முடியும். அந்த புரிதல் நம்ம இடத்துல இல்லைன்னா நாமும் இன்னும் வலுதப்பி போன ஆடுகளாகவே காணப்படுவோம். அப்படியாக நாம காணப்படக்கூடாது. அவருக்குள்ளார எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படணும். அவருடைய ஆளுகைக்கு உட்படணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அவருடைய மந்தைக்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுகிற ஆடுகளாக அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளார பெற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்குட்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுங்கிற உங்களுடைய வார்த்தைகளை அன்றைக்கு இஸ்ரவேல் வீட்டார் புரிந்து கொள்ளாம போனாங்க தகப்பனே. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாங்க இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை முதலாவதாக எங்களுக்குள்ளார பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகைக்குட்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய மந்தையின் ஆடுகளாக, உம்முடைய மேய்ச்சலின் ஜனமாக, உம்முடைய சுத்தத்தை செய்யும் பிள்ளைகளாக தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுங்க தகப்பனே. அந்தபடியாக நல்ல மேய்ப்பனாகிய உம்மை பற்றி கொண்டு உம்முடைய முடிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.